ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டொமேட்டோ ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வச்சு நிறைய பேர் வந்து நிறைய பேக் வந்து அவங்கவுங்க ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது மேக்ஸிமம் டொமேட்டோ வச்சு தான் எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணிப்பேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் பேக் எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கெலாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டொமேட்டோ ஃபேஸ் பேக் பொறுத்த வரைக்கும் ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் கிடையாது, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து செட் ஆகும். அதாவது சில பேருக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம்ல, நானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாமல் இருக்கலாம். மற்றபடி இந்த ஸ்கின் டைப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நேச்சுரலாக இன்க்ரீடியன்ஸ் வந்து எனக்கு எல்லாமே செட் ஆகும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து செட் ஆகாது, ப்ராடக்ட் வைஸ் தான் செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்களாம் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இச்சினஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இது கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் எப்படி இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிப்பேன். கட் பண்ணிவிட்டு சுகர் வந்து நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இதில் நான் எடுத்துப்பேன். சுகர் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ப்ளைனாக வந்து அதில் டிப் பண்ணி ஃபேஸில் வந்து அப்படி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ஓகே தான். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகரை வந்து லைட்டாக அப்படியே பொடி மாதிரி பண்ணிவிடுவேன். மிக்சியில் போட்டுமே அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா லிப்புக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து ஸ்க்ரப் வந்து வச்சுருப்பேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகரை வந்து லைட்டாக அப்படியே பொடி பண்ணி நான் வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த டொமேட்டோவில் வந்து டிப் பண்ணி நான் ஃபுல்லாக லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வருவேன். எதனால் வந்து நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக சுகர் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். லைட்டாக அப்படியே பார்த்திங்கன்னா கிழிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் அது உள்ளேயே அதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக அந்த பொடி பண்ணிவிடுவேன் சுகரை. அந்த மாதிரி நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதில் டிப் பண்ணி நம்மளோட அந்த ஸ்க்ரப் வந்து பண்ணும்போது நமக்கு ஃபேஸ்க்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. நான் இது வரைக்கும் டொமேட்டோ அப்படின்னு எடுக்கும்போது ஒன்று ப்ளைனாக வந்து ஃபுல்லாக அந்த டொமேட்டோவை மேஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ்க்கு வந்து போட்டுப்பேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சுகர் வச்சு பண்ணுவேன். இந்த 2 மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வேறு எந்த ஒரு இதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. எனக்குமே இந்த 2 வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்களுமே உங்களோட ஸ்கின் கேரில் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஒரு தக்காளி பழம் வந்து எடுத்துகிட்டு அதை ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சுகர் வந்து போட்டு டிப் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். பண்ணி முடித்தா போதுன்னு அப்படி டக்குன்னு வந்து பண்ண வேண்டாம். அப்படி சுகர் வந்து வேண்டாம் அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறுமனே வந்து டொமேட்டோ மட்டுமே நம்ம எடுத்து அதை லைட்டாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி நம்ம பண்ணிவிட்டு உடனே வந்து வாஷ் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து எந்த ஒரு நம்ம லைக் வந்து ஏதாவது நம்ம பேக் வந்து போடுறோம் அப்படின்னா கடலை மாவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டொமேட்டோ எதுவாக இருக்கட்டும், போட்டதுக்கப்புறம் சோப் வச்சு உடனே யாருமே வாஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஒன்று பண்ணிவிட்டு நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டா பண்ணதுக்கே வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும். பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட் தான். நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க, புதுசாக பேக் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து நீங்கள் நார்மலாக ப்ளைன் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ஏதாவது நான் மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னா அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மலாக ரெகுலர் சோப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் போடுங்க. பேக்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோப் போட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சோ நீங்கள் வந்து அதை எடுக்க வேண்டாம். இந்த பேக் நம்ம எடுத்துக்கிறதுனால இதோட யூசஸ்லாம் என்னன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் கேருக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.